பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இதோ ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. சனிப்பெயர்ச்சி மற்றும் விடுமுறை நாளை ஒட்டி உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளி கவச அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு அருள் பாலித்த பக்தர்கள் நலம் தீர்த்த குளத்தில் நீராடியும் எல் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்தனர். இதன் பிறகு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சனி பகவானை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். கும்பகோணம் ராமசாமி கோவிலில் ராமநவமி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. கருடாழ்வா சின்னம் வரையப்பட்ட கொடிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்ய மங்கள வாத்தியங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் உற்சவ கொடி ஏற்றப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பங்குனி அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அங்காளம்மன் தாலாட்டு மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளினர். பின்னர் பம்பை ஒளி முழங்க தாலாட்டு பாடலுடன் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் புவனகிரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு அங்காளம்மனை மனமுருக்க வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழாவின் 10ஆம் நாள் நிகழ்ச்சியில் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் ராஜகோபால சுவாமி வேணுகோபாலன் அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் ராஜகோபாலனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கோட்டூரில் உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர் அலங்காரத்தில் காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று உலக நன்மைகள் வேண்டியும் திருவிளக்குகளுக்கு பூஜை செய்து கூட்டு பிரார்த்தனை செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த துளசியாப்பட்டினம் கிராமத்தில் உள்ள விஸ்வநாத சுவாமி கோவிலில் தமிழ் மூதாட்டி ஔவையாரின் 51வது ஆண்டு பெருவிழா நிறைவு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனை ஒட்டி விஸ்வநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட விஸ்வநாத சுவாமி மயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து காட்சியளித்தார். சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழா நிறைவை ஒட்டி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சிலம்பாட்ட கலை நிகழ்ச்சி நடைபெற்றது.
மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி பெருந்திருவிழாவை ஒட்டி மண்டகப்படி நிகழ்ச்சி நடைபெற்றது. 15 நாட்களுக்கு ஒவ்வொரு ஊர் மக்கள் சார்பாக மண்டகப்படி நடைபெறும். அதன்படி 5ஆம் நாள் மண்டகப்படி நிகழ்ச்சியில் பொன்னமராவதி ஊர் மக்கள் சார்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி திருவீதி உலாவின் போது தீவெட்டி பிடித்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள வழிபலத்தில் மும்மதத்தினர் பங்கேற்கும் வீரமா காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மின் அலங்கார வாகனத்தில் தப்பாட்ட இசை முழங்க அம்மன் வீதி உலா வந்து அருள்பாலித்தார். சுற்றுவட்டார பகுதி மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறை வடக்கு மடவிளாகத்தில் எழுந்தருளியுள்ள பிரகன்னையாகி அம்மன் ஆலயத்தில் 70ஆம் ஆண்டு திருநடன பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்மியாட்டம், மகுடி ஆட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் அம்மன் உலா வந்து அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் நகரில் அருள்பாலித்து வரும் எல்லையம்மன் ரேணுகா தேவி முத்துமாரியம்மன் திருக்கோவில் பங்குனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் சுமந்தும் அழகு குத்தியும் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் பங்குனி மாத குண்டம் மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆயக்கால் நடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேருக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபார்த்தனை செய்யப்பட்டு திருத்தேரில் முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் அறநிலைத்துறை அதிகாரிகள், கோவில் பூசாரிகள் மற்றும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. மல்லிகை, ரோஜா, தாமரை உள்ளிட்ட பல வகையான பூக்களை பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் பூச்சொரிதல் விழாவில் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள முத்தாளம்மன் ஆலய பூச்சொரிதல் விழாவிற்காக யமனேஸ்வரம் இஸ்லாமிய இளைஞர்கள் முத்தாளம்மனுக்கு பூத்தட்டுகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் இஸ்லாமிய மக்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினர். மயிலாடுதுறை
மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கிராமத்தில் அமைந்துள்ள சுவேதாரணீஸ்வர சுவாமி கோவிலில் பங்குனி அமாவாசையை ஒட்டி சிறப்பு தீர்த்தவாரி நடைபெற்றது. அக்னி, சூரியன், சந்திரன் ஆகிய தீர்த்தங்களில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அஸ்திர தேவர் 3 தீர்த்த குளங்களிலும் தீர்த்தம் அளிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் புனித நீராடி சுவாமியை வழிபட்டனர். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள தில்லை ஆனந்தம் விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சனிப்பெயர்ச்சி ஹோமம், சங்கல்பம் நடைபெற்றதை தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் திருக்கோவிலில் ராமநவமி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோதண்டராமருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றதை தொடர்ந்து கொடிமரத்திற்கும் கருட கொடிக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சீதா சமேத ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் திருக்கல்யாணம் ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தின் கீழ் உள்ள அருள்மிகு சுயம்பு வீரப்பநாயகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு வஸ்திரம் கட்டி மலர்கள் தூவி தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் புளியம்பட்டி பகுதியில் உள்ள அருள்மிகு ஆயிரங்கண் மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பந்தல்காலில் பால், மஞ்சள் கலந்த புனித நீர் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 7 தீபாராதனையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்று பந்தக்கால் ஊன்றப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.